இன்னைக்குமே நிறைய பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிற காரணம் என்ன? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா தூக்கம் வராது. ரொம்ப யோசிச்சிட்டே இருப்போம்ல. ஆனா அது ஆக்சுவலா உடம்புக்கு கெடுதியா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்? கஞ்சா வந்து உங்களால வந்து ஒரு யார் வேணாலும் வளர்த்துற முடியும். சரி. யார் வேணாலும் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். நம்ம வந்து சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுவோம். அது வந்து ஜீரணத்துக்கு மருந்துக்கு ஆக்சுவலா வந்து வெத்தலையில வந்து இன்னைக்கு சொல்ற அந்த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வெத்தலையில. சிகரெட் குடிச்சிட்டே இருக்கியா, இவ்வளவு நாளைக்கு நீ கஸ்டமர், அதுக்கப்புறம் நீ லங் ஃபெயிலியர் வந்து சாவ, எப்படி இருந்தாலும் அது சாக தான் போற, பேட்ச் வந்துரும். ஆனா அதுக்குள்ள இன்னொருத்தன் பழக்கி விட்டுருவேன். இப்போ ஒரு இடத்துல பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆகுது, போய் குடிச்சிட்டு உட்காந்தானா அவனால அடுத்து யோசிக்க முடியாது. அவன் பிசினஸ்ல அடுத்து எப்படி மேல வருதுன்னு தெரியாது. ஆனா அவன் குடிக்காம உட்காந்து யோசிச்சான்னு வைங்க. வணக்கம், வருண் டாக்ஸ்ல இன்னைக்கு வந்து ரொம்ப நாளா நம்மளோட பிளேலிஸ்ட்ல நீங்க காத்துட்டு இருக்கிற ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் பத்தி பேச போறோம். ட்ரக்ஸ், போதை. ஸோ போதை அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலையும் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு. எல்லா மனுஷனும் பாத்தீங்கன்னா தன்னோட லைஃப்ல ஒரு முறையாவது வந்து போதையை வந்து உட்கொண்டிருப்பானான்னு தெரியாது. பட் போதை அப்படிங்கிற ஃபீலிங்னா என்ன அப்படிங்கறது வந்து அட்லீஸ்ட் வந்து புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் அதுக்கு அடிமையாய் இன்னைக்கு தங்களோட வாழ்க்கையை வந்து இழந்துட்டு இருக்காங்க. பட் போதை அப்படிங்கிறது மனிதனுக்கு அவனோட கண்ட்ரோல்ல இருந்தா அவனுக்கு தேவையான அளவுக்கு உட்கொள்றது அப்படிங்கிறது வந்து அவனோட இஷ்டமா இருக்கலாமா? மனிதனுக்கு போதை தேவையா? இருக்குங்கிறது தெரியும், அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா போதை தேவையா அப்படிங்கறத பாரி எப்படி பாக்குறாருன்ற கேட்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். வெரி வெரி நைஸ் கான்ட்ராஸ்ட் நம்ம ரெண்டு பேருக்குமே. நீங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே ஒரு டீ டோட்டலரா இருந்திருக்கீங்க, சரியா? நான் சில போதை கையறீங்களா? என்னங்க அப்படிதான் நினைச்சுக்குவாங்க. இப்படிலாம் பேசினா எவ்வளவு அழகா சொல்றேன். சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்கேன் லைஃப்ல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா களவும் கற்று மரங்கிற மாதிரி இன்னைக்கு 2 கொலை. போதைக்கும் கொலைக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்கு? அது பண்ணோம்னா அடுத்து அது வந்துரும்ல. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கோத்து விடுறீங்க நீங்க. இல்ல, நான் சொல்றேன், நீங்க சொல்றது நான் கோத்து விடல. அப்படிதான் கீழே கமெண்ட்ல கோத்து விட்டுட்டு இருக்காங்க. என்னைக்கு சிக்க போறீங்கன்னு தெரியல. பிலாசபிக்கலா கொண்டு வரலாம்னு பார்த்தா ஒரு கருத்து சொல்ல விட மாட்டீங்களே நீங்க. சட்டப்பட்டன் போட்டலன்னா ஊரே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற. இல்ல இல்ல பாரி, கேக்குறேன். சோ நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். லைக் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலாங்க ஆஸ் பர் இந்தியன் லா டாஸ்மாக்லாம் என்னது அந்த போதையை சொல்றீங்களா? அது ரொம்ப கேவலமான விஷயம்னு சொல்லிட்டு அதை வந்து லைக் நான் இருக்கிறேன், சரிங்களா? பட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறான்னு உண்மையை நான் ஒண்ணு உத்தமன்னு சொல்லிட்டு சில தலைவர்கள் இந்தியன் லா நீங்க வந்து இல்லீகல் ட்ரக்ஸ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் சொன்னீங்க அப்படின்னா அத தெளிவா சொல்லுங்க. நீங்க இப்படி மறைமுகமா சொன்னீங்கன்னா புடிச்சு தூக்கிட்டு போய் போட்டுருவாங்க. எக்ஸாம்பிள், நான் சிகரெட் குடிச்சிருக்கேன், நீங்க புடிச்சது இது இல்லீகல் கிடையாது. சிகரெட் குடிக்கிறது, சரக்கு அடிக்கிறதெல்லாம் லீகலா கவர்மெண்டாலேயே விற்கப்படுகிறது. நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த சிகரெட் அப்புறம் அந்த மாதிரி ஆல்கஹால் எல்லாத்தையும் போதையா தான் பாக்குறேன். அதனால தான் அதையும் போதை சொன்னேன். சோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பண்ணாதது, சோ ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூ மக்களுக்கு ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். நான் அதை வெறுக்கிறேன், சரியா? அதனால வாழ்க்கையில வந்து உட்படுறதுக்கு நான் வாழ்க்கையே இல்ல, விஷயமே இல்ல. காசு செலவு, உடம்பு நாசமா போகும், மைண்ட் நாசமா போகும். உன் மேல இருக்க மரியாதை வந்து சுத்தமா உன்னை எப்படி பார்த்தாங்களோ அதுக்கு தலைகீழா பார்ப்பாங்க. இருந்தாலும் போதை அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவைப்படுறதா நம்மளால பெரும்பான்மையா பார்க்க முடியுது. எல்லா நாடுகள்லயுமே இருக்கு. நிறைய பேருக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கலாம். ஹராம்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியிலேயே இப்போ சாராயத்தை வந்து விற்க போறோம் அப்படின்னு சொல்லி சவுதியில அறிவிச்சிருக்காங்க. சோ மனிதனுக்கு வந்து போதை வந்து ஏதாவது ஒரு அது என்ஜாய்மெண்ட் ஒரு உச்சமா ஒரு அடையாளமா இருக்கிறதுனால இல்லைன்னா என்னங்க வாழ்க்கை. சில பேர் புயல போடுறாங்க, ஏதோ ஒரு வகையில தேவைப்படுது. சோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது தேவைப்படுது அப்படிங்கிறது கிடையாதுங்க. இப்ப ஆக்சுவலா வந்து என்னன்னா, மனிதர்கள் ஒரு பழங்குடி மக்களாக பழங்குடி சமூகத்துல இருந்த காலகட்டத்துல அன்றாடம் அவங்க வேட்டைக்கு போகணும், அவங்க வந்து தங்களுக்கு உணவுகளை எடுக்கணும். அப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உடம்புல பயங்கரமான களைப்புகள் வரும். சில நேரங்கள்ல வந்து அவங்களோட மனக்கவலைகள் எல்லாம் மறக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஒரு டைவர்ட் டெக்னிக் அப்படிங்கிறது தான் அவங்க மனிதர்கள். ஏன்னா உலகத்திலேயே முதல்ல யோசிக்க ஆரம்பித்த உயிரினம் வந்து மனுஷன்தான். அது வரைக்கும் மித்த உயிரினங்கள் எல்லாமே வரும், வாழும், சாப்பிடும், சாவும், இப்படி இதுதான் அதோட வாழ்க்கை வாழ்ந்து. ஆனா மனித மட்டும்தான் அவனோட மூளையோட வளர்ச்சி அதிகமாகி ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்பீசியஸா வந்து வளர்ச்சி பெறான். சரி, ஒரு 6 அறிவு உயிரினமா இந்த உலகத்துல இருக்கிறது மனிதன் தான் இப்போதைக்கு, சரிங்களா? அப்ப இவன் என்ன பண்றான், இந்த மாதிரியான இந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள், அதாவது இயற்கையா வாழ்றது ஒண்ணு, சரி, அதே ஒரு கடந்து ஒரு படி மேல போய் தான் பார்ப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் பொழுதுபோக்கு அப்படி சொல்லலாமா? பொழுதுபோக்குங்கிறது வேற. இப்ப மற்ற உயிரினங்களுக்கும் பொழுதுபோக்குக்கு சிலது விளையாடும், நாயெல்லாம் விளையாடும், பூனைகள் விளையாடும், எல்லாம் பண்ணும். மனுஷன் வந்து தனக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இயற்கை விதிகளை மீறி ஒரு படி மேல போறது அவனுடைய எவல்யூஷன்ல, அவனோட பரிணாமத்துல அப்படி இருக்கு. அப்படி பண்ணி தான் நெருப்பு அவன் கண்டுபிடிக்கிறான். அதுல வந்து அவனுக்கு சாதகமான சில விஷயங்கள் நடக்குது. அதே போல படிப்படியா அவனுக்கு சாதகமான சில விஷயங்கள் அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? ஆயுதங்கள் தயாரிச்சான். இப்ப இயற்கையில வந்து சும்மா கல்லை வச்சு அடிக்கிறது போறதுன்னு இருக்குது. குரங்கெல்லாம் கல் எடுத்து ஆயுதமா பயன்படுத்துது. ஆனா
அது வந்து ஒரு ஒரு தெளிவுபடுத்தி அதுக்கு வந்து வேட்டையாடுறதுக்கு ஒரு ஆயுதம், அந்த கரிகளை பிரிக்கிறதுக்கு ஒரு ஆயுதங்கிற மாதிரிலாம் அந்த கல் ஆயுதத்திலேயே அவன் பல அறிவியலை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அப்படியே பரிணாம வளர்ச்சியில அடைஞ்சிட்டே இருக்கான் பாருங்க. அப்ப தனக்கு ஒரு இயற்கை விதியில இருந்து அவன் அடுத்த கட்ட பரிணாமத்தை நோக்கி நகர்றதுல ஒரு சர்க்கிள் தான் இந்த போதைகள். என்னன்னா அவன் மூளை நல்லா யோசிக்குது, எல்லாம் பண்ணுது. அவனோட அந்த யோசனையே கொஞ்ச நேரம் மட்டுப்படுத்துவோம். கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்ன? தொடர்ந்து ஓவர் குக்டா இருக்குல்ல மூளை, ஓவர் ஒர்க்டா இருக்குல்ல. இப்ப உங்களுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை, சரி, அந்த பிரச்சனையில இருந்து தீர்வு உங்க மூளை எப்படி காணும்? அந்த பிரச்சனைக்கான பல சொல்யூஷன் வந்து மூளை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இப்படி பண்ணலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இங்க பண்ணலாமா, அங்க பண்ணலாமான்னு பல யோசனைகள் இருக்கும். இந்த பல யோசனைகள்ல ஒரு முடிவா உங்களுக்கு மைண்ட்ல ஒரு தாட் ப்ராசஸ் வரும். அதுதான் நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. இப்படிதான் மூளை வேலை செய்யும். இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது அந்த மூளை வேலை செய்யும் போது உங்களுக்கு ஒரு அழுத்தம் ஏற்படுத்து பாருங்க. அந்த அழுத்தம் தான் மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து எப்படியாவது வெளியில வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவன் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி சில செடிகள், சில விஷயங்களை வந்து சாப்பிடும் பொழுது அவனோட மூளையை வந்து அது மந்தப்படுத்துது. ஆக்சிடென்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆக்சிடென்ட் எல்லாம் எதையா சாப்பிட்டுருப்பான். அதை சாப்பிட்டோம்னா நான் தான் சொல்றேன், இயற்கையிலே சில பழங்கள் வந்து பழுத்த உடனே என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஃபெர்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பாக்டீரியாஸ் போய் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் நடக்கும். அதுல ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிரும். அப்ப அதெல்லாம் சாப்பிட்டா போதை வரும். அப்ப இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டா போதை வருது. அந்த பழங்கள்ல எப்படி போதை வருது? இது பழுத்த உடனே போதை இல்லை, ஆனா கொஞ்ச நேரம் ஆன உடனே போதை வருது. இப்ப கல்லுன்னா கொஞ்ச நேரம் பதனியா இருக்கிறான், அது குடிக்கும்போது இனிப்பா இருக்கு, அதுதான் இருந்திருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் கொஞ்சம் புளிக்க விட்டு குடிச்சோம்னா அதுல நமக்கு ஒரு கேர் ஆகுதுப்பா, ஒரு போதை வருதுப்பா அப்படின்னா சரி அப்ப இதை நம்ம பயன்படுத்துவோம் அப்படின்னு அவன் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கும் போது அது கொஞ்ச நேரம் நல்லா தூக்கம் வருது, கொஞ்ச நேரம் நம்ம மூளையை மந்தப்படுத்துது, அதை பெருசா நம்ம யோசிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு அவன் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அது சுகமா இருக்கு. சரி, இப்ப நிறைய பேர் இன்னைக்குமே நிறைய பேர் ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிற காரணம் என்ன? எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா தூக்கம் வராது, ரொம்ப யோசிச்சுட்டே இருப்போம்ல. ஆனா அது ஆக்சுவலா உடம்புக்கு கெடுதியா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்? அது இயற்கை. உங்களுக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்க அங்க தூங்கக்கூடாதுதான். சரி, சில பேர் தூங்கி எழுந்தா பிரச்சனை சால்வ் பண்றதுக்கு நல்ல ஸ்கில் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்க மூளை வந்து முழுமையா வேலை செய்யுது. அவங்க முழுமையா வேலை செஞ்சா தான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். ஆனா அதுக்கான தீர்வு வேண்டாம்னு நீங்க என்னமோ ஒரு முடிவு வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா தூக்கம் வரும். ஆனா அதை யோசிக்கிறது உங்களுக்கு இல்ல நாளைக்கு காலையில எழுந்துச்சு நம்ம வேலைக்கு ஓடணும். இயற்கையில அதெல்லாம் கணக்கு இருக்கா? அப்படி இல்ல. நாளைக்கு காலையில இது பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்க. இது இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை வேற மாதிரி மாத்திக்கிட்டனால நாளைக்குள்ள நான் போகணும். அப்ப இந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும், இந்த சிந்தனை எல்லாத்தையும் அமுக்கணும். அதுக்கு இருக்க வழி இயற்கையா கண்ண முன்னா தூக்கம் வராது. ஆக்சுவலா கண்ண முன்னீங்கன்னா இன்னும் யோசனை ரொம்ப வீரியமாயிரும். அப்ப இது எப்படி ஆஃப் பண்றது? இந்த வாய்ஸ் எப்படி ஆஃப் பண்றது? அதுக்கு என்ன மூளை மந்தப்படுத்து. மூளை மந்தப்படுத்து. இது ஆக்சுவலா மந்தமாகுதுன்னா ஆல்கஹால் குடிக்கிறோம். இந்த ஆல்கஹால் உள்ள போனா இது கைண்ட் ஆஃப் பாய்சன் தான் நம்ம உடம்புக்கு. அந்த பாய்சன் அதை வந்து அந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம உடம்புக்குள்ள போன உடனே நம்ம உடம்பு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. போதை வந்து ஆல்கஹால்ல கிடையாது, போதை வந்து நம்ம உடம்பு தான் கொடுக்குது. அது மந்தமாகுது. அது மந்தமான உடனே நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குது பாருங்க. அதுதான் நம்ம அந்த 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 போதைங்கிறது ஒரு அலாம். அது நம்ம மூளை வந்து ஷட் டவுன் பண்ணுது. உடம்பு அப்படியே வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ண விடாம உடம்போட ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் கொஞ்சம் இது பண்ணி ஒரு மாதிரி காமாக்கி அந்த உடம்புல இருக்க அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் வெளியில போற வரைக்கும் அது கொஞ்சம் நம்மள இது பண்ணுது. அப்ப அதை வந்து நமக்கு ஒரு மாதிரி பிளசண்டா இருக்குங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம அதை கண்டினியூவா பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்ப உடம்பு வெறுக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம உடம்புக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப என்ன ஆகும்? உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா டீக்ரேட் ஆகும். இதையும் நம்ம மக்கள் உணர்ந்திருக்காங்க. கால ஓட்டத்துல இப்படி குடிச்சு வீணா போறவன் அந்த மன அழுத்தத்தை போக்குறேங்கிற பேர்ல அழுத்தி கடைசியில அவனுக்கு மனமே இல்லாம போயிடும், மனசே இல்லாம போயிடும். யோசிக்கவே அப்புறம் ஒண்ணும் இல்லாம போய் மூளை மழுங்கி இப்படிதான் காணாம போவாங்க. அதனாலதான் வள்ளுவர் எல்லாம் கல்லுண்ணாமை எல்லாம் எழுதி வைக்கிறாரு. கல்லுண்ணாமை ஏன் எழுதுறாரு? கல்லுண்ணாமை தவிர்த்து வேற ஏதாவது வந்து இந்த ட்ரக்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது எழுதியிருக்காரா? அது கல்லுண்ணாமை அன்னைக்கு இருந்தது கல்லு தானேங்க. ஒரு ஓமை. அன்னைக்கு இருந்தது கல்லு தானே. அதுல அவர் முழுக்க அவர் சொல்றது என்னன்னா உங்களோட சுயம் போயிடும். இப்ப கல்லு குடிக்கிறதுனால உடம்புக்கு கெடுதினா அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. அவர் சொன்னதே என்னன்னா நீங்க வந்து எந்த ஒரு போதையும் உங்களை வந்து சிந்திக்கிற ஆற்றல் வந்து குறைச்சிரும். அது வந்து மனிதனுக்கு பிரச்சனைங்கிறாரு. இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சான்றோர்கள் மத்தியில நீ உன்னை மதிக்க மாட்டாங்கிறாரு. இப்ப இன்னைக்கு நீங்க என்ன வேணாலும் இருங்க, சாராயம் குடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல உங்களை மதிப்பாங்களா? பணக்காரர் தான் ஆனா குடிகாரர்ப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. மதிப்பே வராது. அந்த மதிப்பு வந்து சான்றோர்கள் அவையில உங்களுக்கு இருக்காதுங்கிறதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் வரிச்சா சொல்லுவாரு. அதுல வந்து அவர் வந்து கல்லுண்ணாமை வந்து அந்த கல்லுங்கிறதெல்லாம் பார்க்க கூடாது. அது கல்லுன்னு பாத்தீங்கன்னா எதை வேணா பொருத்தி பார்க்கலாம். நீங்க போதையோட பொருத்தி பார்க்கலாம், நீங்க அதை வந்து ஆல்கஹாலோட பொருத்தி பார்க்கலாம், எல்லாத்தோடையும் பொருத்தி பார்க்கலாம். அன்னைக்கு தமிழ் சமூகத்துல கல்லே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுலே
ரொம்ப லெஸ் சிறிய விஷயமா இருக்கிறது கொக்கைன். இல்ல இன்னைக்கு இருக்கிறதுலே ரொம்ப சிறிய மதுவை, அதாவது மது வகையிலேயே ரொம்ப உடம்புக்கு பெரிய அளவுக்கு கெடுதி இல்லாத மது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கல்லு தான். ஆனா அன்னைக்கு அதுவே அவர் வந்து நஞ்சுட்டாரு. கல்ல வந்து நஞ்சுங்கிறாரு வள்ளுவர். அன்னைக்கு அதுவே அவருக்கு நஞ்சு. ஆனா இன்னைக்கு எல்லாம் வள்ளுவர் எல்லாம் இருந்திருந்தானா இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு இதுல திருக்குறள்னு யோசிச்சிருப்பாரு. அதாவது இவங்க எல்லாம் திருத்த முடியாதுன்னு கூட யோசிச்சிருப்பாரு. அந்த மாதிரிதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தமிழ் சமூகம் என்பது முழுக்க முழுக்க ஒரு போதைக்கு அடிமையான சமூகமாக மாறிட்டோம். இன்னைக்கு அன்றாடம் வேலை செய்யறவன்ல பெரும்பான்மையானவர்கள் குடிக்கிறாங்க. நைட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள்ல 90% பேர் வெளிப்படையா சொல்லலாம். 90 கண்டிப்பா சொல்லிடலாமா? நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கலாம். 90% சொல்லலாம். ஆம்பளைங்க குடிக்கிறாங்க. 10 பேர் தான் குடிக்காம இருக்காங்க. அதான் உண்மை. 100 பேர்ல 10 பேர் தான் குடிக்காம இருக்காங்க. டீ டோட்டல்ல இருந்து ஒரு 10 பேர் சொல்லலாம். அதுல இன்னொரு ஒரு 10 பேரை வந்துட்டு நீங்க ஒகேஷனல் ட்ரிங்கர்னு சொல்லலாம். 20 பேர் சோசியல் ட்ரிங்கர் அதுன்னு சொல்லலாம். அது அந்த டெர்மினாலஜி ரொம்ப தப்பானது. குடிகாரனே பகுதி நேர குடிகாரன்னா என்னடா தமிழக குடிகாரன், சமூக குடிகாரன், பகுதி நேர குடிகாரன், படுக்கையறை குடிகாரன் இப்படிலாம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஆம்லேட்டுக்கு சைடிஷ் குடிகாரன் அப்படிலாம் கிடையாது. இங்க விஷயம் என்னன்னா குடிகாரன் என்பவன் குடிகாரனே. அந்த ஒன்ஸ் நீங்க வந்து உங்க உடம்புக்கு கெடுதல்னு ஒரு விஷயத்த நினைச்சு நீங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க உடம்பு மேலேயும் அக்கறை கிடையாது, உங்க எதிர்காலத்து மீதும் அக்கறை கிடையாது, உன்னுடைய பேர் மேலேயும் உங்களுக்கு அக்கறை கிடையாதுன்னு அர்த்தம். சும்மா உங்க சிந்தனைகளை மட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற ஒருத்தர் தன் சிந்தனையவே மட்டுப்படுத்த நினைக்கிறவன் அவன் எப்படி சிந்திப்பான்? தன்னோட சிந்தனையவே மட்டுப்படுத்தணும்னு நினைக்கிற ஒருத்தன் எப்படி சிந்திப்பான்? தனக்காகவும் சரி சமூகத்துக்காகவும் எதுக்காகவும் சிந்திக்க மாட்டான். ஸோ இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. ஸோ போதை என்பது மனிதர்களுக்கு தீங்கே. இதுல நமக்கு மாற்று கருத்தே இருக்கக்கூடாது. அதை வந்து ஒரு அளவுல இருக்கலாமா, ஒரு அளவுல இருக்கும்னா இருக்கக்கூடாதுங்கிற நினைப்புலதான் இந்த மக்களை நல்வழிப்படுத்துவர்கள் பேசுவார்கள். சரி, ஒரு சொட்டும் கூட இருக்கக்கூடாதுன்னு தான் இந்த மக்களுக்கு நல்லது நினைப்பவர்கள் பேசுவார்கள். கொஞ்சம் கூட குளோரிஃபை பண்ண மாட்டாங்க. பண்ணக்கூடாது. இது தப்புனா தப்பு தான். அந்த இடத்துல தான் நம்ம நிக்கணும். இதை வந்து நம்ம உலகம் முழுக்க இருக்கிறன்னா உலகம் முழுக்கலாம் இல்ல. ஆக்சுவலா பல இடங்கள்ல இது திணிக்கப்பட்டுச்சு. சரி, புரியுதா? இப்ப தமிழ்நாட்டுல கல் இருந்துச்சு, அப்புறம் பட்டசாராயம்னு சொல்லக்கூடிய இது 2 தான் இருந்தது. இது போக புகையிலையில இருந்து மித்த எல்லாமே தமிழர்களிடம் புகுத்தப்பட்டது, திணிக்கப்பட்டது. அதாவது நம்ம அந்த ஸ்மோக்கிங் மேட்டர் எதுவுமே இல்லையா நம்ம கிட்ட? அதுக்கு முன்னாடி இல்ல, இதெல்லாம் புகையிலேயே உள்ள வந்தது தானே. புகையிலைக்கு இந்தியாவுக்கும் சம்மந்தமே இல்லை. பீடி புகையிலை எதுவுமே புகையிலேயே வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வந்தது. அந்த புகையிலேயே நம்ம இந்தியால கிடையாது. நம்ம சூயிங் அந்த பழக்கம் இருந்துச்சா? அது வெத்தலை பாக்க போறதுங்க. ஓகே, வெத்தலை பாக்க போறதுலாம் போதை கிடையாது. இல்லைங்களா? அதை தவிர்த்து வேற மாதிரி ஏதாவது இருந்துச்சா? போதை ஏத்துற மாதிரி போட்டு நம்ம சவைக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சா கேக்குறேன். வெத்தலை தான். நம்ம வந்து சாப்பிட்ட உடனே வெத்தலை போடுவோம். அது வந்து ஜீரணத்துக்கு மருந்துக்கு. ஆக்சுவலா வந்து வெத்தலையில வந்து இன்னைக்கு சொல்ற அந்த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க வெத்தலையில. அது அப்ப வந்து அன்னைக்கு இருக்க நம்ம முன்னோர்கள் வந்து அதை வெத்தலை பாக்கு போட்டு மென்னும் பொழுது அவங்களுக்கு அது இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானத்திற்கான ஒரு இது, அப்புறம் வாயையும் வந்து அது தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு அது உதவி இருக்கு. ஸோ அதில் சுண்ணாம்பு தடவி இது பண்ணும்போது அவங்களுக்கு அடிக்கடி சுண்ணாம்பு சத்தும் அவங்க உடம்புக்குள்ள போயிட்டே இருந்திருக்கும். ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சியும் அது நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ வெத்தலை போடுறது தப்பான பழக்கம் கிடையாது. வெத்தலை போட்டுட்டு முறைகேடா துப்புறது தான் தப்பான பழக்கம். இன்னும் நான் சொல்றேன், அதற்கும் நம்ம கிட்ட ஒரு வழிமுறை இருந்துச்சு. எப்பவுமே ஒரு கையில ஒரு இது வச்சிருப்பாங்க, வெத்தலை பாக்கு துப்புறதுக்கு ஒரு அடப்பன்னு சொல்லி ஒன்று வச்சிருப்பாங்க. நம்ம நாட்டாமைக்கு பக்கத்துல ஒருத்தர் வச்சிருப்பாரு. அதுலதான் துப்புவாங்களே. சும்மா எல்லாம் பப்ளிக் ஹைஜீன்ஸை வந்து இது பண்ற மாதிரி ரோட்ல எல்லாம் துப்புறதெல்லாம் நம்ம பழக்கம் கிடையாது. நம்ம அது இதுலதான் துப்பிட்டு இருந்திருக்கோம். ஆனா அது கால ஓட்டத்துல அதை காணாம போய் நீ அப்புறம் வந்து டெக்கரேட்டிவா, இப்ப நார்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டெக்கரேட்டிவா ஐட்டம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தப்பு. அது என்னதான் இருந்தாலும் எச்ச தான். சோ அதை பெயிண்டிங்லாம் வரையறாங்க. ஆனா இன்னைக்கு அங்க வெத்தலை போடுறதெல்லாம் குறைஞ்சிருச்சு. நார்த்ல எல்லாம் அங்க வெத்தலை எல்லாம் போடுறது இல்லை. இப்ப அவங்க போடுறதெல்லாம் வேற ஜர்தா மாதிரி அதெல்லாம் வந்து புகையில தான் போடுறாங்க. புகையிலையே தான் போடுறாங்க. புகையிலையே வாயில போடுற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா புகையில செடியே இல்லைங்க இந்தியாவில. அது பின்னாடி வந்து வியாபார நிமித்தமா இந்த ரோமு கிரேக் இந்த பகுதிகளில் இருந்து பிற்காலங்கள்ல வந்து விவசாயமாக்கப்பட்டு அப்படிதான் உள்ள வந்துச்சு. நம்ம கிட்ட அது கிடையாது. சரி, இப்போ நீங்க ஆல்கஹால் பத்தி நீங்க சொன்னீங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய சப்ஸ்டன்சஸ் வந்து மனிதனுக்கு வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தடை செய்யப்பட்டிருக்கு அரசாங்கத்தாலையும், பல அரசாங்கங்களால. அப்போ 83 இல்ல 86 தெரியல. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து நிறைய அந்த சித்த மருத்துவத்துக்காக பயன்படுத்திட்டு இருந்த நிறைய மூலிகைகளுக்காக பயன்படுத்திட்டு இருக்க இந்த கஞ்சாவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தடை பண்றாங்க. அதே நேரத்துல சிகரெட் வந்து குளோபலைஸ் பண்ணி வருது. அண்ட் நம்ம ஊர்ல நீங்க சொன்ன மாதிரி சாராயம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கல் இருந்துச்சு, அண்ட் ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வந்து திணிக்கப்படுது. ஸோ எந்த ஒரு பேராமீட்டர்ல இதை வந்து வச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஆல்கஹால் அதை ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்ல வச்சு கவர்மெண்ட் விற்கலாம், சிகரெட்டு அது போதை இல்லை,
கடையில வாங்கி அடிக்கலாம். அது மாதிரி இதெல்லாம் வந்து லீகல், இதெல்லாம் லீகல் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி அதை பிரிச்சிருப்பாங்க? நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதை சி இங்க இங்க லீகல் இல்லைங்கிறதே எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, பிசினஸ் இல்ல. சரி, இதை வச்சுதான் உருவாச்சு. ஏன் கஞ்சா கூட தான் வித்தா எல்லாம் வாங்கி அடிக்க? கஞ்சா வந்து உங்களால வந்து ஒரு யார் வேணாலும் வளர்த்துற முடியும். சரி, யார் வேணாலும் அதோட எஃபெக்ட்ஸ் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியும். ஒரு கஞ்சா செடியை வந்து நீங்க நார்மலா அது கஞ்சா விதை கிடைச்சா போதும், போட்டு விட்டீங்கன்னா சல்லுன்னு குப்புன்னு வளரும். அதை எடுத்து கசக்கி வாயில போட்டீங்கன்னா கஞ்சா போதை. தோட்டக்கலை டிப்ஸ் சொல்றாருன்னு பண்ணிடாதீங்க. யாரும் பண்ண முடியாது, இங்க இப்பெல்லாம் விதையெல்லாம் கிடைக்காது. ஸோ அதுல போதை வந்து ரொம்ப சுலபமா எடுத்துட முடியும். அது ரொம்ப பெரிய கெடுதல். அதை வந்து யாரும் பண்ணிட கூடாது. பண்ணீங்கன்னா நாசமா போயிருவீங்க, மூளை மழுங்கி போயிடும். அது அந்த பிரச்சனை அதுல இருக்கு. ஆனா அது ரொம்ப சுலபமா செஞ்சிட முடியும். ஆனா நீங்க வந்து இப்ப ஒண்ணு சொல்றேன், வியாபாரம்ங்கிறது தான் இதை வந்து டிக்டேட் பண்ணுதுன்னு சொன்னேன்ல. சிகரெட்டை வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்? சிகரெட்டை நீங்க அந்த புகையிலை வளர்க்கணும்னா அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான விவசாயம் பண்ணணும். அது நீங்க எடுத்தங்கொத்தம்லாம் வளர்க்க முடியாது. சரி, அந்த புகையிலைய எடுத்ததுக்கு அப்புறம் அதை பதப்படுத்துறதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பதப்படுத்துற ப்ராசஸ் எல்லாம் வந்து கெமிக்கல் பேஸ்டு ப்ராசஸ். அதுக்கெல்லாம் இண்டஸ்ட்ரி வேணும். சரி, நீங்க தனியா வீட்டுல உட்காந்து பண்றதெல்லாம் பெரிய ஸ்கேல்ல பண்ண முடியாது. உங்களால வந்து ஒரு சிகரெட்டை லாபகரமான பிசினஸா தற்சார்பா பண்ண முடியாது. காட்டேஜ் இண்டஸ்ட்ரியா பண்ணிட்டாங்க. இப்ப ஏன் பீடியை வந்து பிரச்சனைக்குள்ளாக்குறாங்க? அதான் ஏன் புரியுதா நான் சொல்றது? தொழிலாளர்கள் புரியுதா நான் சொல்றது? அவ்வளவுதான். பீடி பிரச்சனை என்ன பீடியில பிரச்சனை இருக்கோ அதே தான் சிகரெட்லயும் இருக்கு. நீங்க இப்படி யோசிங்க. புகை, இந்த புகைய ஒரு பஞ்சு அப்படி வச்சுட்டு, அதுவும் இந்த கேப்ல ஓட்டையில இருந்தா அது வரும். அது உள்ள நடுவுல ஒரு பஞ்சு மட்டும் ஒரு ஃபில்டர். இந்த பஞ்சு ஒரு ஃபில்டரை வச்சு பீடி செய்ய முடியாதா? தாராளமா செய்யலாம். வேற என்ன ஃபில்டர் வைக்கிற உள்ள? ஏதாவது இந்த கார்ல இதுல எல்லாம் போடுற மாதிரி இந்த மோட்டர் ஃபில்டர்ல ஏதாவது போடுறியா? இல்ல. அதுல உள்ள போடுறது என்ன? பஞ்ச சுட்டி வச்சிருப்பேன், அவ்வளவுதான். பெரிய என்னமோ டபுள் ஃபில்டர், ட்ரிபிள் ஃபில்டர்னு போட்டு ஊரை ஏமாத்துறானா இல்லையா? ஆனா பீடிக்காரன் அப்படியே தான் உருப்பான். இவன் என்ன சொல்றேன்னா, சிகரெட் குடிச்சா உடம்புக்கு பிரச்சனை கிடையாது, பீடி குடிச்சா ரொம்ப கெடுதல் அப்படின்னு இவங்க ஒரு இது பண்ணாங்க. சிகரெட் குடிச்சாலும் கெடுதல் தான், பீடி குடிச்சாலும் கெடுதல் தான். இதுல ஒன்றும் பெரிய வேரியேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. இது டைரக்டா போகுது. இதுல வந்து ஒரு பஞ்சு வச்சிருக்க, அதனால கொஞ்சம் ஃபில்டர் ஆகும். அதுக்காக நீ என்ன பண்ற? டெய்லியும் எத்தனை சிகரெட் குடிக்கிற? சாப்பாடே அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப எவ்வளவு சிகரெட் குடிக்க என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா. ஆனா அந்த சிகரெட் வந்து மார்க்கெட். இப்ப பீடிக்கு வந்து மார்க்கெட் இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை வந்து கவர்மெண்ட் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்றாங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா பீடி வந்து ஈஸியா செஞ்சிட முடியும். புரியுது. அந்த பதப்படுத்த தெரிஞ்சா போதும். அதுக்கப்புறம் சுருட்டி டிரான்ஸ்போர்ட்ல இங்கே பண்ணிடுவாங்க. இதுதான் பீடி தான் ஆக்சுவலா சிகாருக்கும் பீடிக்கும் ஒன்று பெரிய வித்தியாசம் இல்லை. சிகாருங்கிறது பெருசு, சைஸ் அவ்வளவுதான். ரொம்ப நேரம் வரும், சீக்கிரம் செத்து போயிடுவோம். ஸோ இவ்வளவுதான் விஷயம். சிகரெட்டுக்கு வந்து இந்த பஞ்சை மட்டும் வச்சு ஊரை ஏமாத்துறது. இதுக்கு வந்து ஃபுல் உரிமையை எல்லாம் கொடுத்து இதை குடிச்சா இன்னும் பெரிய பாதிப்பு இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஒரு புரிதலை ஏற்படுத்தி ஒரு தனி வீடியோ பேசியிருக்கோம். அது வந்து சிகரெட்டை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதை செய்யும் போது இது ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு பாத்தீங்களா? இந்த இண்டஸ்ட்ரி தான் இதை டிக்டேட் பண்ணுது இது லீகல்னு. இந்த இண்டஸ்ட்ரினால இப்ப இந்த இண்டஸ்ட்ரி உடைக்கிற மாதிரி ஒரு இனோவேஷன் வந்துருச்சு அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரியும் அழிஞ்சு போயிடும். புரியல எனக்கு. இப்ப சிம்பிளா சிகரெட்னு ஒண்ணு இருக்கு. அது எதுக்கு தடை பண்ணாங்க? இப்ப எல்லாருமே வேப் வச்சிட்டு இருக்காங்க. சிகரெட் தடை செய்யப்பட்டிருக்கு இந்தியால, தெரியுமா? ஏன்னா சிகரெட் இண்டஸ்ட்ரிக்கு. அவ்வளவுதான் விஷயம். சிகரெட்டும் உடம்புக்கு கெடுதிதான். அது கெடுதி இல்லைன்னு சொல்லல. சிகரெட்டும் உடம்புக்கு கெடுதிதான். சிகரெட் மட்டும் ஏன் தடை செஞ்சீங்க? ஏன்னா சிகரெட்டுங்கிறது ஒரு சிகரெட்டை வாங்கிட்டான் அப்படின்னா அதுக்குள்ள அவன் எப்ப வேணாலும் எதை வேணாலும் போட்டு அடிச்சுக்கிட்டு 2000 பஃப் அப்படின்னு இருக்குது அதுல. ஓகேவா? அவன் அடிக்கடி சிகரெட் வாங்க மாட்டான். அடிக்கடி சிகரெட் வாங்குறது குறைஞ்சிருச்சு அப்படின்னா பழக்கம் குறைஞ்சிரும். புரியுதா? சிகரெட்டை நீங்க திரும்ப போய் ஒண்ணு வாங்குறதுக்கு அதுக்கு அது ஒரு டிலே ஆகும். அந்த இது ஒரு பொருள் வாங்குறதுங்கிறது வேற, அடிக்கடி ஒரு பாக்ஸ் வாங்குறது வேற. அண்ட் ஒரு சிகரெட் வாங்கினா டீ வாங்குறாங்க, டீ வாங்கினா பிஸ்கெட் வாங்குறாங்கன்னு சொல்லி அதை சுத்தி ஒரு வியாபாரம் இருக்கு. அது டீ கடையில பண்ணிருக்காங்க. ஆனா வித்துட்டு இருக்காங்க. விற்க கூடாது ஆக்சுவலா சிகரெட் அங்க. ஆனா அங்கதான் வித்துட்டு இருக்காங்க. அதுவே சட்ட விரோதம். ஆனா சட்டம் தலையிடுதா? ஏன்னா மார்க்கெட் டிக்டேட். அது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்கே இவங்க வந்து வியாபாரம் பண்ணா எல்லாம் வரும். பப்ளிக் ஸ்மோக்கிங் வந்து போர்டு பக்கத்துலயே நின்று அடிப்பாங்க. அங்கதான் லைட்டர் தொங்கிட்டு இருக்கும். போலீஸ் என்னைக்காவது ஆக்ஷன் எடுத்துருக்குதா? ஹெல்மெட் போடாம போனா சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம விழுக்காட்டி சாவடிச்சுலாம் நீங்க வந்து ஃபைனை வசூல் பண்ண தெரியுது இல்ல? எத்தனை போலீஸ்காரர்கள் அந்த மாதிரி சிகரெட் அடிச்சு நீங்க பாத்துருக்கீங்க? யூனிஃபார்ம்ல நான் ஸ்மோக் செய்யக்கூடாது பப்ளிக் பிளேஸ்லன்னு போர்டை மாட்டி இருக்கக்கூடிய டீ கடையில இருந்து சிகரெட் வாங்கிட்டு சிகரெட் அடித்து கொண்டிருந்த காவல்துறைகளை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா? இதுதான் சட்டம். வியாபாரம் அந்த சட்டத்தை வகுக்குது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப கஞ்சா மாதிரியான போதை வஸ்துக்கள்லாம் யாராலையும் ஈஸியா செய்ய முடியுங்கிறனால
அவைகள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டது. சோ ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி அதை எடுத்து பண்ணி அதை வந்து ஒரு வியாபார பொருளா மாத்த முடியும். இன்னொன்னு என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் பொழுது நீங்க நோயாளியை மட்டும் ஆக மாட்டீங்க, செத்து போயிருவீங்க சீக்கிரம். கன்சியூமர் இருக்கணும், கன்சியூமர் நோயாளியா இருக்கணும், அப்ப பிசினஸ் இருக்கும். புரியுது. கன்சியூமரே செத்துட்டா எல்லாமே இப்ப கொக்கைன்லாம் போட்டா சடன் ரத்து, மித்த போதை வஸ்துலாம் எப்ப சாவான் எப்ப என்ன தெரியாது, கஸ்டமர் போயிரும்ல. சோ இதெல்லாம் வந்து உடனே சாவு கொடுத்துருது. அதனால இதெல்லாம் வந்து போதை மெயினா. இதுவே சாவு கொடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? நான் கேக்குறேன். ஒரு 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 வகையான ஒரு போதை பொருளை கண்டுபிடிக்கிறாங்க, அது சாவு கொடுக்காது. ஆனா கொக்கைன் மாதிரியான எல்லா விதமான போதையும் கொடுக்கும், ஆனா சாவு வராது. இப்ப இது தடையாகுமா? இப்ப புரியுதா? இங்க இங்க என்ன நடக்குதுன்னு? நீ உயிரோடு இருக்க வரைக்கும் நீ பிசினஸ், யூ ஆர் மை கஸ்டமர். உன் உயிருக்கு நீ வந்து இப்படி சாப்பிட்டுட்டு நீ இதனால நீ நாசமா போலாம், இதனால நீ பொருளாதாரத்துல இருக்கலாம், இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. நீ உயிரோட இருந்து இது வாங்கிட்டு இருக்க வரைக்கும் நீ எனக்கு கஸ்டமர் இருக்கணும். சிகரெட் குடிச்சிட்டே இருக்கியா, இவ்வளவு நாளைக்கு நீ கஸ்டமர். அதுக்கப்புறம் நீ லங் ஃபெயிலியர் வந்து சாவ, எப்படி இருந்தாலும் அது சாதான் போற, பேட்ச் வந்துரும். அதுக்குள்ள இன்னொருத்த பழக்கி விட்டுருவ, நீ ஒரு 10 பேருக்கு வாங்கி கொடுத்துருவ. குட்ரா டே இல்லா, அப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் எல்லாம் வாயில போட்டு இப்படி குடிப்படுறா, அதனால தான்டா ஒரு சூப்பர் ஸ்டார், சிகரெட் அடிச்சனால தான்டா ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசி விட்டுருவான். கடைசியில வந்துட்டு அப்படியே அதை ஃபாலோ பண்ணி ஒரு ஜென்ரேஷன் அப்படி குடிச்சிட்டே போவான். ஒரு 30-40 வயசு வரைக்கும் உயிர் வாழ்வான். அதுக்கப்புறம் சாவான். அதுக்குள்ள அவன் ஜென்ரேஷன் உருவாக்கிடுவான். அவனும் ஒரு 30-40 வயசு வரைக்கும் சாவான். அப்ப அந்த பிசினஸ் இருக்கு பாருங்க, அந்த கன்சிஸ்டன்டான பிசினஸ் இருக்க வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆல்கஹாலையும் நீங்க அப்படிதான் பாக்குறீங்க? அப்படிதான் நான் பாக்குறேன். ஆல்கஹாலும் சாப்பிட்டோன்னே சாகிற மாதிரி இருந்தா யாரும் விற்க மாட்டாங்க. உடனே செத்துட்டான் அப்படின்னா அது வந்து பெரிய தடை செய்யப்பட்ட ஒரு போதை வஸ்துவா மாதிரி இருக்கும். அது சாப்பிட்றவனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றான், தூங்குறான், நாசமா போறான், போய் ரேப் பண்றான், போய் கொலை பண்றான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உயிரோடு இருக்கான், குடிச்சிட்டு இருக்கான், வியாபாரம் ஆகுது. எனக்கு பாட்டில் விற்கிது, 2 குவார்டர் விற்கிது, தீபாவளிக்கு எக்ஸ்ட்ரா வியாபாரம் ஆகுது, அரசாங்கத்துக்கு அதனால வருமானம் வருது. அதனால நாங்க சாராய வியாபாரிகள். கடைசி வரைக்கும் அந்த மார்க்கெட் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் நடக்குது. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த போதை பொருள் இதுக்குள்ள ரெண்டுக்கும் ஒற்றுமை இருந்தாலும் இது ஸ்லோவா கொல்லும், அது உடனே கொல்லும். இந்த உடனே கொல்லுங்கிறத இவங்க ஏன் தடை பண்ணி வைப்பாங்க, ஸ்லோவா கொல்லுங்கிறத இவங்க வந்து அனுமதிப்பாங்க. இதுலயுமே ஸ்லோவா தான் கொல்லும், ஆனா அதை உங்களாலே பண்ணிக்க முடியும்னா அது தடை. பட்டச்சாராயம் அதுதானே, பட்டச்சாராயத்துக்கு ஏன் தடை? இல்ல அதுல பேட்டரி கல்லுக்கு ஏன் தடை? கண்ணு தெரியாம போயிருது. அதான் 1000 காரம் உருட்டுங்க, என்ன ஏன் தடை? உங்களால செய்ய முடியும், உங்களால ஈஸியா செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட வியாபாரம், அரசாங்கத்துக்கு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை நம்ம அழிச்சிடுறோம்ல. அதனால அதுக்கெல்லாம் தடை. ஆக்சுவலா நீங்க பட்டச்சாராயம்ங்கிறது இட்ஸ் எ ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல தப்பு நடக்கிறதுனால தான் பிரச்சனை ஆகுது. இப்ப இது சாராயம் காய்ச்சல், இப்ப நீங்க டிஸ்டிலரியில என்ன பண்றீங்களோ அதே தான் வீட்டுல பண்றது பட்டச்சாராயம். ஆனா அந்த ப்ராசஸ்ல வந்து நிறைய தவறுகள் நடக்கிறதுனால அதுல பிரச்சனைகள் வருதுங்கிறத காரணம் காட்டி அந்த ப்ராசஸே தடை செய்யப்பட்ட ப்ராசஸா மாத்தி வச்சிருக்காங்க. ஆனா அதே ப்ராசஸ லைசன்ஸ் வாங்கி வச்சு பண்ணீங்கன்னா பண்ணலாம். புரியுது. அதே ப்ராசஸ் வேற மாறல, சுயமா நீ பண்ணக்கூடாது. டிஸ்டிலரி சுயமா நீ பண்ணக்கூடாது, இவ்வளவுதான் விஷயம். சுயமா நீ சாராயம் காய்ச்சலுக்கு தான் தப்பு பிரச்சனையே ஒழிய சாராயம் காய்ச்சலுக்கு பிரச்சனை கிடையாது. இப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? வியாபாரம். இப்ப இது உன் ஹெல்த், உன் உயிர், உன் பிரச்சனை. நீ காய்ச்சி குடிச்சிட்டு நீ செத்தினா உன் பிரச்சனை அப்படின்னு விடலாம்ல. சரி, இந்த இதை குடிக்கிறவன் என்ன சாகாமையா இருக்கான்? இவனு தானே சாவறான். அப்ப இதுக்கு மட்டும் தடை, அதுக்கு மட்டும் தடை இல்லைன்னா என்ன பொருள்? பைத்தியமாய் சாவறாங்க. அப்ப பேசிக்கான விஷயம் என்னன்னா வியாபாரம். இதுக்கு பின்னாடி வியாபாரம் இருக்க வரைக்கும் இவைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும். இதை செய்யறவன் வந்து அரசாங்கத்திலையும் இப்ப நீங்க பெரிய பெரிய ட்ரக் லார்ட்ஸ் எல்லாம் அந்த கதையெல்லாம் நீங்க பாப்பீங்க. எல்லாமே அந்த கதை எல்லாத்துலயுமே பொலிட்டிஷியன்ஸ் வருவாங்க. ஏன்னா அவங்க உதவி இல்லாம அதெல்லாம் நடக்காது. அப்புறம் அந்த சிஸ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அது இருக்குது. சிஸ்டம் சப்போர்ட் இல்லைன்னா எப்படிங்க அதை செய்ய முடியும்? இது ஏன் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணுது? ஏன்னா அந்த சிஸ்டம் கரப்டான சிஸ்டமா இருக்கும். அந்த சிஸ்டத்துக்கு எதிராக மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, மூளை செயல்படக்கூடாது. அதற்காக அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப புரியுதா? தமிழ்நாட்டுல ஏன் மது கடைகளை திறந்து வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு? நீங்க திருந்திடக்கூடாது. மது குடிக்காம ஒருத்தர் இருந்தானா யோசிச்சு தூக்கம் வராதுங்க. தமிழ்நாடு நாசமா போறத பார்த்து எப்படி தூக்கம் வரும்? எனக்கு வர மாட்டேங்குது. ஒருத்தன் குடிச்சிட்டு நிம்மதியா மட்டையாகிறானா தூக்கம் அவனுக்கு எப்படி வருது? காம்ப்ரமைஸ் ஆயிடுறான். நமக்கு காம்ப்ரமைஸ் மறுபடியும் ஏதாவது பிரச்சனைனா தூக்கம் வர மாட்டேங்குது. பாலஸ்தீன்ல குண்டு போட்டா நமக்கு உண்மையே தூக்கம் வர மாட்டேங்குது. குடிக்கிறவனும் குடிச்சிட்டு அவன் மட்டையாயிருவான், அவனுக்கு தூக்கம் வந்துடும். அவன் ஊர்ல குண்டு விழுந்தா கூட அவன் குடிச்சிட்டு மட்டையாயிருவான். சமூகத்தை பத்தி யோசிக்காம அன்னைக்கு அவனுக்கு கட்டிங் எப்படி உசார் பண்ணலாம் அப்படின்னு தான். சோ இதுதான் இங்க பிரச்சனை. அரசாங்கமும் மறைமுகமாக இதுக்கு உதவுறதுக்கு காரணம்னா மக்களை எல்லாம் கமாடிட்டிஸா பாக்குறாங்க, மக்களை மக்களா பார்க்கல. உங்க நல்லதுக்காக அவங்க யோசிக்கல. உங்களை ஒரு வியாபார பொருளா, உங்களை ஒரு வாக்கு போடுற ஒரு எந்திரமா, ஒரு பொருளா, ஒரு பணம் பொருள் போன்ற ஒரு ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்றாங்க. அதன் அடிப்படையில நீங்க இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு லாபம்.
நீ இல்லாம போனா வந்த வரை லாபம். அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படியே கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறாங்க. இவ்வளவுதான். சரி, இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல சொன்னீங்க ஆக்சிடென்டலா நிறைய விஷயம் கண்டுபிடிச்சாங்க. டீயே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்சிடென்டலா வந்து அது உழுவுது அந்த சுடு தண்ணியில, இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் யுரேகா மூமெண்ட்ஸ் நடந்திருக்கும். பட் ஹவு டு யூ see these சிந்தட்டிக் ட்ரக்ஸ்? அது எது வேணா இருக்கலாம் சரியா? LSD, கொக்கைன், மெத்து, அப்புறம் அந்த ஃபென்டினால், நீங்க கூட சொன்னீங்களே ஒரு மாதிரி எல்லாம் சைக்கோ மாதிரி சுத்திட்டு இருக்காங்களே, அது ஹெராயின், வாட் எவர், இன்னும் புதுசா என்னென்னலாம் வந்துட்டே இருக்கு. இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து எப்படி பாக்குறீங்க? ஸோ அது வேணும்ட்டே மக்களுக்காக, அது மக்களுக்கு நடுவில் அது புழங்க விடப்பட்டு இன்னைக்கு வந்து விதவிதமான பிரச்சனைகள் அதை ஏற்படுத்திட்டு இருக்கு. அண்ட் மாடர்ன் டைம்ஸ்ல ஜென்ஜி வந்து அதிகமா ஆல்கஹால் குடிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தேன். அதுக்கு ஒருத்தர் கீழே போட்டிருக்கான், ஆல்கஹாலை விட்டுட்டு அதான் எல்லாமே மத்ததை பண்றாங்களே. நேத்து பாக்குற ஒரு வீடியோல 2 பொண்ணுங்க 2 பசங்க காதலர்கள் போல, காதலர்கள் என்ன இலவுன்னு தெரியல, எல்லாம் உட்காந்து கஞ்சா அடிச்சுட்டு, கஞ்சாவா வேற ஏதாவது பப்ளிக்ல கஞ்சா அடிச்சுட்டு மாறி மாறி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. பெத்தவன் எல்லாம் பார்த்தானா என்ன பண்ணுவாங்க ஒன்றும் புரியல எனக்கு. பார்க்கும்போது நமக்கு அவ்வளவு கோவம் வருது. இது என்னடா இது இத்தனைக்கு அவங்களுக்கு என்ன வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 18 வயசு கூட இருக்காது. 20 இருக்கும்ல. 18 வயசு கூட இருக்காது. 18 வயசு கூட இருக்காதுங்கிறேன் நானு. அவங்க மிஞ்சி போனா மோஸ்ட்லி அவங்க காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் அவ்வளவுதான் இருக்க முடியும். அதுக்கு தாண்டி வயசுல பார்த்தாவே தெரியுது ரொம்ப சின்ன பசங்க. ஸ்கூல் முடிச்சு வந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்க அதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கும்போது அவ்வளவு வேதனையா இருக்கு. இது என்னன்னா திட்டமிட்டு தாங்க கொடுக்கப்படுது. சிந்தட்டிக் ட்ரக்ஸ் தான் திட்டமிட்டு தான் இது பரப்பப்படுது. ஏன்னா சிந்தட்டிக் ட்ரக்ஸ் செய்யணும்னா அதுக்கு ஒரு ப்ராப்பரான லேப் வேணும். அதுக்கு நீங்க ஈஸியா வந்து அதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் இல்லாம அதை செய்ய முடியாது. அந்த கெமிக்கல் ப்ரிப்பேர் பண்றவன்னு தெரிஞ்சாவே கண்டுபிடிச்சலாம். இது ரொம்ப பெரிய கம்ப சூத்திரமே கிடையாது. ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஒரு பெரிய அளவுல ஒருத்தன் ட்ரக் கார்டல் நடத்துறானா கண்டுபிடிக்க முடியாதா? இல்ல, எப்படியாவது கசிஞ்சிரும். அதெல்லாம் அந்த சிஸ்டம்க்கு தெரியாம இருக்கவே இருக்காது. சிஸ்டம்க்கு நல்லாவே தெரியும். ஆனா வெவ்வேறு காரணங்களால அது வந்து அனுமதிக்கப்படுது, புழக்கத்துல விடப்படுது. அப்படிதான் நம்ம இங்க பார்க்கணும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க ஞாபகம் இருக்கா, குஜராத்ல ஒரு கப்பல்ல பெரிய லெவல்ல சீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் காணாம போயிடுச்சு, கவனிச்சிங்களா? கடல்ல கரைஞ்சிருக்கோங்க விழுந்து. அதனாலதான் கடல் மீன் எல்லாம் அப்படியே செத்து அப்படியே போதையில ஆடிட்டு இருக்கையா. இப்ப பாருங்க என்னாச்சு அந்த கேஸ். ஏன் அதை பத்தி பேசல யாரும்? ஏன் அதை பத்தி பாப்புலர் லைட்டிங்கே அது வரல? வந்துச்சு, அப்போதைக்கு பேச்சு பொருளாச்சு, அப்புறம் ஏன் காணாம போச்சு? லெட்ஸ் பி ரியலிஸ்டிக். இந்த மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் வந்து ஒழிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? முடியும். ப்ராப்பரான லீடர் இருந்தா ஒழிக்க முடியும். ப்ராப்பரான லீடர் இல்ல, அதான் இங்க பிரச்சனை. மக்களை உண்மையா நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் இங்க இந்த மண்ணில் இல்லை. நமக்கு தமிழ்நாட்டிலையும் கிடையாது, அதே போல இந்தியாவிலையும் கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தாருன்னா நிச்சயம் இதெல்லாம் சாத்தியப்படாது. சரி, வரலாற்றுல இது வரைக்கும் ஒரு லீடர் இருந்திருப்பாரு, கட்டுக்கோப்பா ஒரு இடத்த வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அங்க வந்து அவர் போதையை அலோவ் பண்ணாரா? போதைக்கு சம்பந்தமான விஷயத்த அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாருன்னு சொல்லுங்க. கண்டிப்பா அதெல்லாம் பண்ணல. நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு, தேசிய தலைவர். அவர் வந்து அவருடைய இடத்தில் எந்த விதமான மது பழக்கமும் போதை பழக்கத்தையும் அவரு ஏன் கஷ்டப்பட்டு சண்டை போடுறாங்கல்ல, கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு போட்டுமே. இல்ல, அவருக்கு அந்த புரிதலே அவர் ஏற்படுத்தினார். அந்த சண்டையுமே வந்து கோபத்துக்காக நடக்கிற சண்டை இல்ல, உரிமைக்காக நடக்கிற சண்டை. அந்த உரிமைக்காக நடக்கிற சண்டையை அந்த புரிதலோடு தான் அவங்க எல்லா போராளிகளும் இருப்பாங்க. நீங்க அந்த போராளிகள்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு அவங்களுடைய புரிதல் அளவு உங்களுக்கு நல்லாவே தெரியும். எதற்காக போராடுறோம், ஏன் போராடுறோம், எதனால போராடுறோம், இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வும் அந்த புரிதலும் இருந்ததுனால அவங்க எந்த விதமான தீய பழக்கத்திற்கும் உள்ளாகவில்லை. அது மட்டும் இல்லாமல் அவ்வாறு ஒரு சிலர் வழி தவறி போகும் பொழுதும் கடுமையான தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். தலைவரோட தண்டனைகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அது அங்க இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது வந்துச்சுன்னா நம்மளுடைய சமூகம் பெரிய அளவு பின்னடைவு அடைஞ்சிருங்கிறது அவருக்கு தெளிவாகவே தெரியும். அதனால அவர் அதுல ரொம்ப கட்டண்டேட்டா இருந்தார். ஆனா அவர் மீதே சிலர் அந்த பழியை சுமத்தி கொண்டிருக்கிறார்கள். அது வந்து என்னன்னா, அவர் இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க என்னெல்லாம் தெரியும். அவங்க வந்து ஆயுதங்கள் வெளிநாடுகள்ல இருந்து வாங்கினாங்க, பண்ணாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா வேற ஒரு எச்சத்தனமான ஒரு தொழிலை செய்தது போல இன்னைக்கு ஒரு சில இந்த ஊடகங்கள்ல ஒரு அயோக்கிய பய கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பச்சை பொய். அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. வேணும்னே ஒரு இயக்கத்தின் மீது கரைப்பிடியை வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட அவதூறு பிரச்சாரங்களை ஒழிய அவ்வாறு எந்த ஒரு இடத்துலையும் எங்கேயுமே அவங்க நடைமுறைப்படுத்தினது கிடையாது. இயக்கத்துல இருந்த ஒரு சிலர் தவறான பாதையில போகும்போதும் கூட பெரிய அளவு கண்டிக்கப்பட்டிருக்கார்கள். அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? எக்ஸிக்யூட் பண்ணி தான் மரண தண்டனையே கொடுத்துருக்காங்க இதுக்காக. சரி, இப்போ கடைசியா 2 விஷயம் சுருக்கமா பேசி முடிச்சிடலாம். இப்போ இந்த கஞ்சாவை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆக்கி அது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி, அதுக்கு பாப் மார்லி எழுத்து ஒரு ராஸ்டஃபேரியன் கல்ச்சரை கொண்டு வந்து பீஸ் ஹிப்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படிங்க பாக்குறீங்க நீங்க? ஒரு கண்ட்ரோல் அது அப்படின்னா அது எப்படின்னா, நீங்க இப்ப பாப் மார்லியை வந்து அந்த ஆள் என்ன வாழ்ந்துட்டானா நீங்க எப்படிதான் பாக்கணும்? சரி, கஞ்சா வச்சுட்டு இருந்தாரு, எல்லாம் பண்ண என்ன பண்ணாரு? பாடினாரு, செத்து போயிட்டாரு.
அதுதான் நடக்கும். பாப் மார்லி செத்து போயிட்டா நீயும் செத்து போயிடுவ. பாப் மார்லி மாதிரி அப்படியே ஆடிட்டு இருந்தீங்கன்னா. இப்போ கூட ஏதோ ஒரு பாடல்ல யாரோ ஒரு தம்பி வந்து இந்த பெண்கள்லாம் ஹெராயின் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். நம்ம வந்து பாட்டை பார்க்கல. ரொம்ப தப்பு. அதெல்லாம் செய்யக்கூடாது. யார் செஞ்சாலும் தப்பு தான். அதெல்லாம் வந்து கண்டிக்கப்படக்கூடிய குற்றம். அதை புரிஞ்சுக்கணும். அந்த ப்ரமோஷன் பண்றது, அது வந்து ஒரு கெத்துன்னு காட்டுறது, அதை வந்து ஒரு மாதிரி மறைமுகமா வந்து ஒரு அந்த ஹை ஃப்ளை வாழ்க்கைக்கான ஒரு அடையாளமா காட்டுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அது அப்படியே அழிச்சிரும், சமூகத்தையே அழிச்சிரும். நான் பலமுறை சொல்லிட்டேன், பிரெயின் டெட் ஆயிருவாங்கங்க கொக்கைன்லாம் சாப்பிட்டா. ஹெராயின் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரெயின் டெட் ஆயிரும், மூளை செத்து போயிடும். இது என்ன பண்ண முடியும்? சரி, இப்போ கடைசியா நான் ஒன்று கேட்கிறேன். குடும்பம் அமைப்பு செதஞ்சிரும்னு சொல்றீங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தர் பண்ணா, அதாவது சிவாஜி வந்து ஒரு படத்துல சொர்க்கம்னு ஒரு படத்துல குடிச்சிட்டு வந்துருவாரு. அவங்க பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க சொல்லிட்டு வந்து அப்படியே அழுவாரு எல்லாம் பண்ணாரு. நீங்க பொண்டாட்டியும் புருஷனும் சேர்ந்து குடிக்கலாம் இல்லைங்க, 2 பேரும் வலின்னு வலிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் கெமிக்கல் ட்ரப்ஸ் எல்லாம் பண்ற அளவுக்கு குடும்பத்தோட சேர்ந்து பண்றாங்க. ஒரு குடும்ப அமைப்பா பண்றாங்க. அது குடும்பத்தை வந்து அது எந்த அளவுக்கு சிறைக்கு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது குடும்பம்னு நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் ஒரு மஞ்சக்கயிறு கட்டிக்கிறதுனாலயோ இல்ல ஒரு மோதிரத்தை மாத்திக்கிறதுனால அது குடும்பம் ஆயிடாது. அவங்களுக்குள்ள ஒரு உண்மையான புரிதல் இருக்கணும். அவங்க சமூகத்திற்காக அந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல கான்ட்ரிபியூட் பண்ணி கொண்டு போனாதான் அது குடும்பம். நான் சும்மா 2 பேரும் காஜி பிடிச்சி அலையிறோம், நாங்க வந்து நாங்க அவ கழுத்துல மஞ்சள் தாலி கட்டிட்டேன், எனக்கு மோதிரம் போட்டு விட்டேன், அதனால என் பொண்டாட்டி இவன் நான் புருஷன், அதனால அதெல்லாம் வந்து மீனிங்லெஸ். அதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணிருக்கலாம், பண்ணாம இருந்திருக்கலாம். அது அந்த கல்யாணத்துக்கு அது குடும்பமே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். சரி, வாட் யூ திங்க் அபௌட் ரீஹாப்ன்ற ப்ராசஸ் பத்தி நான் நினைக்கிறேன். ரீஹாப்ங்கிறது இப்ப தவறான ஒரு பாதையில ஒருத்தன் போயிட்டான், அவன் மனம் ஓந்து அதுல திருந்தி வரணும். அவன் மனம் ஓராம அவனே இதுல இருந்து வெளியில வரணுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லைன்னு வைங்க, அவங்க வீட்டுல எல்லாம் தூக்கி கொண்டு போய் ரீஹாப் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? அதெல்லாம் வேஸ்ட், வேலைக்கே ஆகாது. அவன் மனசுல படணும், நம்ம தப்பா போயிட்டு இருக்கோம், இதுல இருந்து வெளியில வரணும். அவனா நினைச்சாதான் அது நடக்கும், அவன் நினைக்காத வரைக்கும் அது நடக்காது. சரி, உங்களை மாதிரி ஆளுங்களாம் என்னங்க பண்ணுவீங்க? ஏன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு ரெக்ரியேஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றாங்க. இப்போ இந்த போதையே சுவைக்காத லைஃப்ல அதெல்லாம் பண்ணவே பண்ணாது. நீங்க எல்லாம் என்னதான் பண்ணுவீங்க உங்களோட உலகத்தை? நான் சிம்பிளா நான் சொல்றேங்க, ஒரு கடினமான விஷயத்த உங்க மூளைய செய்ய விட்டீங்கன்னா தான் அந்த கடினமான விஷயம் மூளைக்கு இலகுவா மாறும். ஸ்ட்ரெஸ்ஸ உங்க மூளைக்கு நீங்க கொடுத்து பழக்கி இருந்தீங்கன்னா தான் ஸ்ட்ரெஸ்ல உங்க மூளை அடி வாங்காம இருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நீங்க போய் அதை வந்து ஒரு சைடு வழியை பார்க்க போனீங்க அப்படின்னா உங்க மூளைக்கு நீங்க பழக்கப்படுத்தல. உங்க மூளை ஸ்ட்ராங்கான மூளை கிடையாது. உங்க மூளை வந்து ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ற தன்மையற்ற மூளையா இருக்கும். மூளையில ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க போக்கணும்னா அதை ஃபங்க்ஷன் ஆக கொடுங்க. லிவ் த்ரூ இட். ஒரு கடினமான ஒரு கஷ்டமான விஷயத்த நீங்க கோ த்ரூ பண்ணி வந்தீங்கன்னா தான் எல்லாருக்கும் சோகம் இருக்கும், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் துக்கம் இருக்கும், எல்லாருக்கும் மன உளைச்சல் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கு. மனுஷனா இருக்கு அத்தனை பேருக்கு இருக்கும், இல்லாம இருக்காது. ஆனா அந்த மன உளைச்சலையும் துக்கத்தையும் ப்ராசஸ் பண்ணுங்க. அந்த ப்ராசஸ்ல கோன் போங்க. அது போறதுக்கு பயப்பட்டுக்கிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி டரக்குன்னு சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டீங்க அப்படின்னா உங்க மூளை அந்த ப்ராசஸ் பண்ணல. ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்க மூளைக்கு என்ன பண்றீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு குடி, ரொம்ப கஷ்டமா இருக்கு குடின்னு உங்க மூளைக்கு நீங்க மெக்கானிசத்தை உருவாக்கி விட்டீங்க. அது ஒரு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆன உடனே சூடான மாதிரி நீங்க தண்ணி ஊத்தி கடைசியில உங்க மூளை வேலை செய்யாது. ஸோ அதை அனுபவிச்சுட்டு அதை விட்டு வெளில வாழ்றீங்க. ஸோ போதை இல்லாம வாழலாம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நிரந்தரமான சந்தோஷத்திற்கு ஒரு கடினமான உழைப்பு தேவை. ஓகே, அந்த கடினமான உழைப்பு உங்க மூளை போடணும். சரி, அப்பதான் இப்போ ஒரு இடத்துல பிசினஸ்ல பெரிய லாஸ் ஆகுது, போய் குடிச்சிட்டு உட்காந்தானா அவனால அடுத்து யோசிக்க முடியாது. அவன் பிசினஸ்ல அடுத்து எப்படி மேல வருதுன்னு தெரியாது. ஆனா அவன் குடிக்காம உட்காந்து யோசிச்சான்னு வைங்க, உட்காந்து யோசிச்சிட்டே இருக்கான். சரி இப்படி இந்த இடத்துல தோத்தோம், இவனால தோத்தோம், இங்க பிரச்சனை, இங்க இன்வெஸ்ட்மெண்ட் மிஸ் பண்ணிட்டோம், சரி இது ஏன் பண்ணோம், இதுல என்ன தப்பு, மூளை யோசி ஒரு 100 முறை அந்த மூளை யோசிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மூளை ஸ்ட்ராங்கான மூளையா இருக்கும். அடுத்து அவன் எந்திரிச்சு வர முடியும். ஐயோ இப்படி தோத்துட்டோமே, சரி வாங்க ஒரு சரக்கு போடுவோம், சோகத்தை தூங்கிட்ட, திரும்ப எந்திரிக்கிற, ஐயோ திரும்ப சரக்கு போடுற, திரும்ப அடுத்த நாள் ஐயோ. இது என்ன ப்ராசஸ்? இதுல ஏதாவது உன் மூளை செய்யுமா? அடுத்து உனக்கு இதுல உழைப்பு இருக்கா? இருக்கிற காசையும் நீ இந்த சரக்கு வாங்கி வீணா போவ. அதனாலதான் சொல்றேன், குடிக்கவே கூடாது. நான் இமேஜின் விஸ்கி ஆஸ் மூத்திரம். இனிமேல் கண்டுபிடி வந்து போகும். கலர் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா, ஸ்மெல்லும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி மேட்ச் ஆகுதா இல்லையா? மூத்திரம்னு சொல்லுங்க, மூத்திரம். அது அந்த மூத்திரம் மலம், இப்படி யோசி, மலம் மூத்திரம் குடிப்பியா நீ? நாங்கெல்லாம் அரசாங்கத்துக்குலாம் நினைச்சுக்கோ, பவருக்குலாம் பாரிலாம் வந்துடக்கூடாதுன்னு. பவருக்குலாம் நான்லாம் வந்தேன்னு வைங்களேன், நான் உண்மையாவே மூத்திரத்தை அடிச்சு பாட்டில் அனுப்பிடுவேன், அடிச்சு அனுப்புவேன். சாடிச்சு தான் வாங்கி குடி, என்ன பண்ணுவேன்? என்ன சொல்லுவேன்,
1000 பாட்டில் வரும், 1000 பாட்டில் ஒரு 10 பாட்டில் மட்டும் மூத்திரம் கலந்துருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். அது எதுல இருக்கும் அப்படின்னு தேங்காய் எவ்வளவு உடைச்சு பார்ப்பாங்க. இதுதான் நடக்கும். குடிக்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு செயல். அருவருக்கத்தக்க ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு அதுல பெருமை தேடாத. ரெண்டாவது, இந்த சினிமா படத்துல எல்லாம் இந்த குடிக்கிறது ஒரு பெருமையான ஒரு விஷயம் மாதிரி குளோரிஃபை பண்ணி முட்டாள்தனமா நீ அதை நம்பிட்டு செஞ்சுட்டு இருக்க. இருக்கிறதுலே இழிவிலும் இழிவான ஒரு செயல், இழிவான ஒரு விஷயம் தான். இந்த கீழே கிடக்கிற எச்சையை திங்கிற நாயும் கூட உன்னை விட மேலானது. போய் குடிச்சிட்டு அலையிற பாரு, உன்னை விட தெருவுல கிடக்கக்கூடிய எச்சலையை நக்கி திங்கிற நாயை விட நீ கேவலமானவன். குடிகாரன் கேவலமானவன். குடிகாரன் அதாவது அது வந்து குடிகாரன் சொன்னா கோச்சுக்குவேன்னு ஒரு குரூப் அலையும். அது வந்து மது பிரியர்கள், கடந்த உறவு மது பிரியர் இந்த மாதிரி அப்படிலாம் இல்ல. நீ குடிகார பயல் என்று சொல்லுவது குடிகார கபோதி என்று சொல்லுங்கள். இழிவுபடுத்துங்க. ஷேம் கொண்டு வாங்க. தப்ப செய்யறவனுக்கு ஷேம் வரணுங்க. நம்ம செய்யறது தப்புன்னு அந்த ஷேம் இல்லாதனாலதானே இவங்களுக்கு திமிரெடுத்து அலையறாங்க. எல்லாரும் குடிக்கிறாங்க, நம்மளும் குடிச்சா என்ன தப்பு இருக்கு? ஐயோ, எல்லாரும் நம்மள கேவலமா பாக்குறாங்க. பாருங்க, கேவலமா பாருங்க. அவன் சோசியல் ட்ரிங்கர் சொன்னா குடிகார பயலா நீன்னு சொல்லுங்க. ஆனா நீங்க அக்செப்ட் பண்றீங்க. சோசியல் ட்ரிங்கரா, பரவாயில்ல. ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் முன்னாடி எல்லாம் வந்து எல்லாரும் டீட்டோட்டர்லன்னு சொல்றதுக்கு தான் பண்ணுவான். ஆனா இன்னைக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் வந்து போடும்போது என்ன போடுறான்? சோசியல் ட்ரிங்கர்னு போடுறான். டேட்டிங் ஆப்லயே அது ஒரு இதுவா வந்துச்சு. அப்ப இது என்ன மாதிரியான உளவியல்? அப்ப சோசியல் ட்ரிங்கருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிற ஒரு இதை அவன் உங்க மைண்ட்ல ஏத்த பாக்குறான்ல, அத நம்ம ஒத்துக்க கூடாது. கேவலப்படுத்து, 10 பேர் கேவலப்படுத்து. அவன் நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு வரட்டும். அப்படிலாம் சொல்லாதீங்க. அப்படிதான்டா சொல்லுவேன், படா குடிக்கார பையல போ அப்படின்னு சொல்லு. அப்படியே அவமானப்படுத்துங்க. அந்த அவமானம் அவனை வெளியில கொண்டு வரும். மானே தேனே பொன்மானேலாம் நீங்க அவங்கள மாத்த முடியாது. கேவலப்படுத்தினா தான் மாறும். குடிச்சிட்டு விழுந்து கிடந்தானா அவனை அப்படியே விட்டுருங்க. யாரும் போய் அவனை எல்லாம் காப்பாத்தாதீங்க. குடிச்சிட்டு சாரு செத்துட்டு போறான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இட்ஸ் எ ப்ராசஸ், நேச்சுரல் ப்ராசஸ். புரியுதுங்களா? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு ஒன்று இருக்கு. அவன் சாவட்டும், விட்டுருங்க. அப்புறம் அவன் இல்லைன்னா ஒரு நல்ல ஆண்மகன் இருப்பான். அவன் வந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கட்டும். அவனோட ஒய் குரோமோசோம் போட்டு இந்த குடிகார பையலோட ஒய் குரோமோசோம் அழிஞ்சு போட்டு மண்ணோட அப்படி போங்க. அவனுக்கு அவன் அழிஞ்சு போகணும்னு இல்ல. நீ குடிக்க உனக்கு தானாவே வெளில வராது. தானாவே எல்லா குரோமோசோமும் உள்ள ஓடிடும். ஸோ அவ்வளவுதான் விஷயம். குரோமோசோம் எதுவுமே இதாகாதுன்னு வைங்களேன் உங்களுக்கு. அதுதான் அவனுடைய இயல்பு. மரணம் அடைந்தான், அவ்வளவுதான். வீரன் பாட்டில போட்டு வைக்கும் போதே தெரிய வேண்டாம். உன்னை எல்லாம் கலாய்க்கிறாங்க, ட்ரோல் பண்றாங்க, பாட்டில்ல பேர் எழுதி ட்ரோல் பண்றாங்க. ராயல் சேலஞ்ச் இல்ல ப்ரோமோட் பண்றேன்னு நினைக்கிறேன். பாருங்களேன் அதோட பேர்லாம் கிங்ஸ். இதெல்லாம் வந்து உன்னை வந்து உன்னை மார்க் பண்றானுங்க, விளையாண்டுட்டு இருக்கானுங்க உன்னை வச்சு. ஆனா உன்னை கேவலப்படுத்துறாங்க. புரிஞ்சுக்கோ, இது அசிங்கம், அவமானம். அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டு அதை விட பார்த்துக்கோ. குடின்னு இல்ல, எந்த போதையுமே இல்லாம வாழலாம் இல்ல. போதை இல்லாம தாங்க வாழ்றதுக்கு நம்ம உடம்பு இருக்கு. போதை வந்து எந்த போதையும் உடம்புக்கு தீயுது, எந்த போதையும் சமூகத்திற்கு தீயது. அது நீங்க சிகரெட்ல இருந்து நீங்க எவ்வளவு பெரிய ட்ரக்குக்கு போனீங்கனாலும் அந்த போதை நம்ம உடம்புக்கும் மனதுக்கும் சமூகத்திற்கும் கெடுதல். அதை செய்பவனை நாம் மதிக்க கூடாது. அவனை சமூக விரோதியாக பார்க்கணும். ஒரு ஹீஸ் எ பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட். எப்போனா பண்ணக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் ரேபிஸ்ட்ங்க, பொட்டன்ஷியல் சைல்டு அபியூசருங்க, பொட்டன்ஷியல் பெடோஃபைலுங்க அவன். அப்படி பாருங்க. சரி, ஒரு குடிகாரன் நம்பி உங்க குழந்தைய விட்டு போவீங்களா? ஏன்? உங்களுக்கு தெரியுது இல்ல, உங்க மனசுக்கு தெரியுது இல்ல, அதை சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன்ல, சொல்லுங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு வரேன்னா ஐயோ இவன் பெடோஃபைலுங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, குடிகாரங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படிமா. நல்ல நாய ஏண்டா, பக்கத்து டேபிள்ல போய் திருடி குடிச்சிட்டு வந்த நாய், நீ நல்ல நாயா? அடிங்க, கேவலப்படுத்துங்க, அசிங்கப்படுத்துங்க, அப்பதான் திருந்துங்க. சரி, இந்த பப்ளிக் ஷேமிங்கை வந்து விட்டுட்டோம் நம்ம. அதனால இவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு இந்த கெத்து காட்டுறதுன்னா தூணு மூஞ்சில துப்பிட்டு போயிருங்க. குடிச்சிட்டு வந்து தூணு துப்புங்க மூஞ்சில, அப்பதான் கரெக்டா இருக்கும். அதாவது நிறைய குட்டி குட்டி தவறுகள் செஞ்சிருக்கலாம். அதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன காணொலி செய்யறது வந்து ஒரு பெரிய பிராயச்சித்தம் மாதிரியும் ஒரு பெரிய சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுச்சுன்னா ஒரு நல்ல விஷயமா நினைக்கிறேன். இந்த ஒரு காணொலியில உங்களோட சைட்ல இருந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் இருந்து ரொம்ப வேல்யூபிளான விஷயம் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி பாரி. சே நோ டு ட்ரக்ஸ்.